அங்கேருந்து அப்படி அவன் முக்கிய காட்டாது. அங்கேருந்து அப்படியே எடுத்துட்டாயே. அங்கேருந்து இங்கே தளம் போட்டுக்காரு. அந்த டைல்ஸ் போட்டதுலேருந்து அங்கேருந்து இப்படி எடுத்துட்டா இப்போ வரிசை கிழக்கறிஞ்சு மேக்கறிஞ்சு கலப்பை அப்படியே கிழக்கறிஞ்சு மேக்க போ அப்புறம் மேக்கறிஞ்சு கலப்பலாம். அப்படியே கிழக்கறிஞ்சு மேக்க போட்டு அப்புறம் மேக்கறிஞ்சு கலப்பை. நாளைக்கு இதை முடிச்சு அங்கே போயிடலாமா? நாளைக்கு கேட்கலாம் கொஞ்சம் எடுங்க. எடுத்து வச்சு கேட்க அதை வந்து ரெண்டு ஏழை சேர்த்து கட்டுவோமா? ஒரு கயிறு உருவிச்சுன்னா அதை எடுக்கணும். நல்லா ஒட்டி எடுக்கலாம். 3 கொண்டு போட்டு 3 கொண்டு தானே போட்டிய? 4 கொண்டு போடல. கையாட்டு எம்சண்ட் 3:1 3 எம்சண்ட் 1 சிமெண்ட் இந்த கோல்டு என்னென்ன ஷூட்டிங் மாஸ்டர் ஆகிட்டான். ஏட்டு ஃபில்லப் தென் ஆன் திஸ் ஏட்டு மேக் ஏ சிமெண்ட். அதாவது உள்ள எம்சாண்ட் போட்டு எல்லாம் தூக்கிட்டு ஒரு சிமெண்ட்டை வந்து சிமெண்ட் கால் வச்சு இப்படி தொடக்கிறது நல்லா அப்படி ஸ்ட்ரெயிட் லைனு ரெக்டாங்கிள் கணக்காக பண்ணணும். ஏட்டு வச்சு போட்டு ரெக்டாங்கிள் இது பள்ளமாக தானே இருக்குன்னா தண்ணி அங்கேருந்து ஓடி வந்துடும். சரி இந்த இது வந்துட்டா எடுத்துட்டு சரி கையாட்டு அப்ளை தி சிமெண்ட்டு இந்த வேபு 3:1 ரெண்டு வேட்டுக்கு அதாவது எம்சண்டு 3 1 சிமெண்ட்டு போட்டு நல்லா இதை மூடிட்டு அப்புறம் இந்த சிமெண்ட்டு பால் வச்சு அப்படியே அடிக்கணும். ஆமாம் சிமெண்ட்டு பால் எடுத்துக்கா. சிமெண்ட்டு பால் போட்டேன். சிமெண்ட்டு பால் போட்டு அதை எடுக்க மாட்டாங்க. எடுக்க மாட்டாங்க. சிமெண்ட்டு பால் வச்சு அப்படியே வச்சுருவாங்க. அது எடுக்க மாட்டாங்க. பண்டமடமாக தெரியாது. சிமெண்ட்டு பாலை வச்சு அதை விட்டுறணும். மத்திய நம்ம தான் கிடப்பாங்க. சிமெண்ட்டு பால் கூட வேணுமே நீங்கள் தான் கிடைக்காதா? அது எப்படி எம்சண்டி இது வரைக்கும் போடுதா? அப்புறம் சிமெண்ட்டு பால் கூட வச்சு சிமெண்ட்டு பாலை வச்சு அப்படியே விட்டுருவாங்க. சிமெண்ட்டு பாலை வச்சு அல்ல சிமெண்ட்டை வச்சு சிமெண்ட்டு பாலை வச்சு மேலே பூசிட்டு விடுவாங்களே. பூசிட்டு துடைக்க மட்டும் தெரியும். பூசினா மேலே வரைக்கும்னா தெரியும். மட்டமாலாம் குட்டை இது வரைக்கும் தெரியும். அது வச்சிருக்காது. சிமெண்ட்டு பால் வச்சு அது மத்தியில் மட்டும் துடைக்கணும்னா அதை துடைக்கக்கூடாது. இது வங்கி வைக்கிறது சிமெண்ட்டு செண்டு இல்லை. அதுக்கு தான் தண்ணியை ஊற்றி சிமெண்ட்டு பால் இப்படி மேலே வச்சு தண்ணி வச்சு லேசாக கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குடா. அப்படி இருக்கக்கூடாது. கட்டியே தெரியணும். சதுரமாக தெரியுதுடா. அதுதான் தெரியும். சிமெண்ட்டு பால் வச்சவனக்கு அதில் இதுதான் தண்ணி இதைத்தான் தண்ணி இறங்கிருமே. பங்கெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. கொஞ்சம் மேலே தெரிய தானே செய்யுது. மேலே தெரியல. அங்கே எடுத்துட்டு பார்த்து கொஞ்சம் உயரமாக தான் வச்சுருப்பாங்க. உயரம்லாம் கிடையாது. அது இப்படி உயரமாக வைக்கான். உயரமும் கிடையாது தீவிரமும் கிடையாது. என்ன பாரு அப்படிதான் பார்த்துருக்கேன். இது மேலே தள்ளி இப்படி வச்சுட்டு விடுவாங்கடா.
சரி இப்படி வைக்க ரைட்டு இப்படி வச்சுட்டு விடுவாங்க. சரி ரைட்டு உயரமாக ப்ரெஸ் வச்சு அடிக்கங்க. மத்தியில் தான் துடைப்பாங்க. இதை துடைக்க கூடாது, பூரா துடைக்கக்கூடாது. பூரா துடைக்கல இதை மட்டும் இப்படி மேட்டாப்பில் இருக்கிறத இப்படி வச்சு வைப்பாங்க. இந்த உள்ளோட மட்டும் இப்படி வச்சுட்டு உள்ளோட மட்டும் அவ்வளோதான். இப்போ இப்படி உயரமாக தெரியுண்டா, துண்டாக தெரியுண்டா. இந்த தண்ணி வர்றது இதில் வந்து இப்படி வரும். அதுக்கு எவ்வளோ வித்தியாசம் தண்ணி வச்சுக்கோ. இப்படி தான் வைப்பாங்க. இதை மத்தியில் இப்படி வரும் வச்சுட்டு இதைத்தான் லேசாக ப்ரெஸ் வச்சு இப்படி அடிச்சிடுவாங்க. இப்படி வரும். அப்படித்தானே வச்சிருக்கா, அப்படித்தானே வச்சு அதை தொடச்சிருக்கான். சமமாலாம் வச்சிருக்கேன். இப்படி உயரமாக உயரமாக்கன்னா அவன் இது வச்சிருக்காமலோ, உயரமாக இருந்தால் தண்ணி இது வெளியே வந்துடும். இந்த தண்ணி இங்கே வின்சென்ட் வச்சிருக்காமலோ, சாந்து வச்சு உள்ளே இருக்குங்களா? இருந்தாலும் இந்த சிமெண்ட் இப்படி வைக்கிறது இப்படி உயரமாக அப்படி வைக்கணும்டா. கட்டாயம் இப்போ அந்த இடத்துல நான் வச்சு எடுத்துக்க பாருங்க. உயரமாக சொன்னால் கேட்க இந்த கடையத்துக்காரன் வச்சிருக்கிறத நீ பாரு. உயரமாக இப்படி வரணும். இப்படி தான் வைப்பாங்க. இப்படி வைப்பாங்க. கொஞ்சம் உயரமாக வரணும். இதை துடைக்க கூடாது. நீ வச்சுட்டு அதையும் போட்டுட்டு துடைக்க என்ன தொடங்கட்டா அப்படியே இருக்கு. இதை துடைக்க கூடாடா. இப்படி வச்சுட்டு இது உயரமாக இப்படி வச்சுட்டு விடணும். இங்கே தான் இப்படி துடைக்கணும். இப்படி 4 பக்கமும் வைக்கணும். சரி நீ என்னதுக்கா அங்கே பூரா வச்சுட்டு இப்படி தான் வைப்பாங்க. எந்த இதுலையும் இப்படியே வைப்பாங்க. ஏக்கா அப்படி வைக்க கூடாதுக்கா, நான் சொல்லுவேன்க்கா. இப்படி வச்சா சிமெண்ட் பூரா பேரும் அதில் எங்கே சிமெண்ட் அதில் ஒட்டி இருக்கு. நீ வச்சே வேஸ்ட். அதில் எங்கடா ஒட்டிட்டா எடை இப்படி வைக்கணும்டா. இப்படி வச்சு இதில் ப்ரெஷ் அடிக்கணும்டா. சரி இங்க அச்சமே இங்க இருக்கு பாருங்க. நான் வச்சிருக்காங்க பாருக்கா. வேறு நீங்க வச்சமே இங்க வச்சுக்காங்க பாத்துங்க. அதை எடுத்து காட்டுமே. தெளிவா எடுத்து விடுங்க. அவங்க வச்சமே எங்க வச்சிருக்காங்க, நம்ம வச்சிருக்கமே தான் அவங்க வச்சிருக்காங்க. நீ காட்டு அந்த வீடியோ பாருங்க. வீடியோ பாருங்க.